ஓம் சக்தி. என் அன்பு பிள்ளையே, வேதனையோடு அமர்ந்திருக்கிறாய். மனதில் யோசனைகளை மேற்கொண்டிருக்கிறாய். எப்படி எதை செய்யலாம், எப்போது இது கிடைக்கும் என்று பல காரியங்களை மனதில் நினைத்து நீ இப்போது யோசனையாக இருக்கிறாய், மன அழுத்தமாக இருக்கிறாய். பல நிகழ்வுகள் நடந்துவிட்டது. இனியாவது தவறாக எதுவும் நடக்கக்கூடாது என்று பலமாக யோசித்துக் கொண்டிருக்கிறாய். தங்கமே, நீ யோசிக்கும் அத்தனையும் நடந்துவிடும் என்று நான் சொல்ல மாட்டேன். நீ யோசனையில் இருப்பது எதிர்மறையான காரியங்கள் நடந்துவிடுமோ என்ற யோசனையிலும் இருக்கிறாய், நல்ல காரியங்கள் நடக்க வேண்டும் என்ற யோசனையிலும் இருக்கிறாய். இதையெல்லாம் பார்த்து பார்த்து தனித்தனியே பிரித்து பிரித்து தான் உனக்காக செய்ய வேண்டும் என்று நானும் பார்த்து கொண்டிருக்கிறேன். பொதுவாக நீ நினைத்ததெல்லாம் நடக்கட்டும் என்று நான் கூறிவிட்டால் உன் மனதில் பயம்தான் அதிகமாக இருக்கிறது. தவறாக இது நடந்து விடுமோ, தவறாக அது நடந்து விடுமோ, தவறானவர்கள் வந்து விடுவார்களோ, தவறானவர்களை சந்தித்து விடுவேனோ, இப்படி தவறான காரியங்களை பற்றித்தான் அதிகமாக நீ யோசித்து பயந்து கொண்டிருக்கிறாய். சில நல்ல காரியங்கள் உனக்கு நடக்க வேண்டும் என்றும் காத்திருக்கிறாய். நல்ல விஷயத்தை நடத்த வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாய். அதுவும் தடையில்லாமல் நடக்க வேண்டும் என்று பயந்து கொண்டிருக்கிறாய். கட்டாயமாக நடக்க வேண்டிய நல்ல காரியத்தை தடையில்லாமல் உனக்கு நான் நடத்தி கொடுக்கிறேன், கவலைப்படாதே. இப்போது உனக்கு கொடுக்க வந்த வாக்கை இறுதி வரை கேளேன் பிள்ளையே. கண்ணீரும் கம்பளையுமாக உன் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருக்கும் ஒரு ஆத்மாவை பற்றித்தான் உன்னிடத்தில் பேசுவதற்காக வந்திருக்கிறேன். அன்று ஒரு நாள் ஒரு உயிர் உடலை விட்டு பிரியும் நேரத்தில் நீ சொன்ன வார்த்தையின் பிரதிபலன் இப்போது இங்கே உதயமாகிக் கொண்டிருப்பதை கேள் என்று சொல்லத்தான் வந்திருக்கிறேன். இறுதி வரை நீ இதை கேட்டுத்தான் தீர வேண்டும். ஒவ்வொரு உயிரும் இந்த பூமியில் பிறக்கும் போது இறப்பை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கிறது. அவரவர் தலையெழுத்தின்படி, அவரவர் கர்ம வினையின்படி இந்த நேரத்தில் இந்த உயிர் இப்படித்தான் பிரிய வேண்டும் என்று இருக்கிறது. இதையெல்லாம் தவிர்த்து மனிதர்கள் தீய சக்திகளோடு இங்கே பேசி தீய காரியங்களை செய்து இதில் வேண்டாத ரூபத்தையும் ஒருவருக்கு ஒருவர் அனுப்பி அவர்களை வீழ்த்தும் எண்ணத்தாலும் பாதி உயிர் இங்கே வாழும் போதே பாதியில் சென்று விடுகிறது. தீய சக்திகளை கைக்குள் வைத்துக் கொண்டு ஒருவர் வாழ்க்கையில் விளையாடி அவர்களின் மரணத்தை எழுத வைக்கிறார்கள் வெகு விரைவாக, அவர்களின் கர்ம வினையை கைக்குள் போட்டுக்கொண்டு. தங்கமே, ஒரு உயிர் பிரியும் நேரத்தில் உன் மனம் எப்படி கலங்குகிறது என்பதை நான் பார்த்திருக்கிறேன் பலமுறை. எல்லோரும் இங்கே நலமாக இருக்கட்டும் என்று எண்ணும் உனக்கு யாருக்கும் ஏதாவது நடந்துவிட்டால் பதறும் உயிர் உனக்கு இருப்பதால் தான் அனைவரும் உன்னை வைத்து விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் தங்கமே. உன் வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்தால் சுகங்களும் துக்கங்களும் கலந்திருப்பதை விட துக்கம்தான் அதிகமாக இருக்கும் பிள்ளையே. உன்னுடைய சொந்த பந்தங்கள் கூட சந்தோஷம் என்றால் அவர்களுக்குள் முடித்துவிட்டு துக்கம் என்றால் மட்டும் உன்னை அழைப்பார்கள் அந்த இடத்திற்கு. துக்க செய்தியை மட்டும் உன் செவிகளில் போட வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். நல்ல செய்தியாக இருந்தாலோ சந்தோஷமான காரியமாக இருந்தாலோ அவர்களுக்குள் முடித்துக் கொள்வார்கள் தங்கமே. இப்படித்தான் நீ கடந்து வந்த பாதைகள் இருக்கிறது.
உன் கையில் இருந்து பெறும் வரை உன்னிடம் சிரித்து பேசிவிட்டு உன் கைகளில் இருந்து பெற்று முடித்தவுடன் உன்னிடத்தில் எதுவும் இல்லை, இனி எதுவும் பயன்பெறாது என்று தெரிந்தால் நீ கருவேப்பிலை மாதிரிதான் உன்னை தூக்கி எறிந்திருக்கிறார்கள். எந்த இடத்திலும் போய் தலை நிமிர்ந்து நிற்க முடியாமல் என் நிலையும் குறைந்து விட்டதே என்ற வேதனையில் நிற்கிறாய் நீ. இந்த காலகட்டம் காசு, பணம், உயர் பதவி, வீடு, வாசல், நிலம், வசதி வாய்ப்புகள் இப்படி இருந்தால்தானே மதிக்கிறது இந்த உலகம். புன்னகை மட்டும் இருந்தால் போதாது இந்த உலகத்தில், பொன்னகையும் இருந்தால்தான் மதிப்புகள் கிடைக்கும் இந்த உலகத்தில். அப்படிப்பட்ட உறவுகளுக்கு நடுவே போய் நிற்பதற்கு சங்கடங்கள் உனக்கு. உனக்கு முன்னால் உனக்கு கீழே இருப்பவர்களுக்கு கிடைக்கும் மரியாதை கூட எனக்கு இப்போது கிடைப்பதில்லை. மனிதர்களின் மனதில் மானம், மரியாதை, அவமானம் என்பதெல்லாம் இப்போது போய்விட்டது. வசதி வாய்ப்புகள் இருந்தால் போதும். அந்த வசதியும் வாய்ப்பும் எந்த நிலையில் கிடைத்தாலும் சரி, வசதி இருந்தால் மதிப்பு உண்டு. அப்படிப்பட்ட நிலைக்கு போய்விட்டார்கள் என் தங்கமே. மோசமான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் நின்று தவித்துக் கொண்டிருக்கும் என் பிள்ளையே, உன்னுடைய சூழலை மாற்ற வேண்டும், உன் சூழ்நிலையை மாற்றி கொடுக்க வேண்டும் என்று இந்த அன்னை போராடிக் கொண்டிருக்கிறேன். தீய சக்திகளை கையில் வைத்துக் கொண்டு உன் நிம்மதியை அழித்துக் கொண்டிருக்கும் சில எதிரிகளை, சில துரோகிகளை அழிக்க வேண்டும் என்று காத்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் உனக்கான பகையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய துரோகியும் எதிரியும். உறவே உனக்கு இருக்கக்கூடாது, பகைதான் உனக்கு இருக்க வேண்டும் என்று அனைவரும் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நீ படும் கஷ்டத்திற்கு அளவே இல்லை என் பிள்ளையே. மனதளவிலும் சரி, உடல் அளவிலும் சரி, நீ படும் வேதனையை இந்த தாய் நான் அறிவேன் என் பிள்ளையே. இருந்தும் காலம் கடத்தி கொண்டிருக்கிறேன் என்று என் மீது சில வருத்தம் இருக்கிறது உனக்கு. தங்கமே, காலம் கடத்தவில்லை பிள்ளையே, காலத்தை தேடிக்கொண்டிருக்கிறேன் நான். உன் கர்ம வினை கரையும் காலத்தை தேடிக்கொண்டிருக்கிறேன் நான். உன்னிடத்தில் இருக்கும் தீய சக்திகளை விரட்டும் நேரத்தை தேடிக்கொண்டிருக்கிறேன் நான். எதிர்மறை எண்ணத்தை விட்டுவிடு பிள்ளையே. மனதில் எந்த சூழ்நிலையிலும், எந்த ஒரு வேளையை பற்றியும், எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ இங்கே எதிர்மறையான விஷயத்தை உன் மனதில் போட்டுக் கொள்ளாதே. உன் எதிர்மறையான வார்த்தைகளை வெளிவிடாதே. எதிர்மறையான வார்த்தைகளுக்கு நாவை அடக்கு பிள்ளையே. அடக்கி அடக்கி சென்றால் அது உனக்கு பழகிவிடும். உன் வாயில் இருந்து எதிர்மறை வார்த்தைகள் வராது, எதிர்மறை எண்ணம் வராது. அதை நீதான் முயற்சி செய்ய வேண்டும். சில கடுமையான வார்த்தைகள் உன் வாயிலிருந்து வருவதை நீ தவிர்க்க வேண்டும். நான் சொல்வது உனக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். இன்று உனக்கு கொடுக்க வந்த வாக்கை பற்றி உனக்கு கூறட்டுமா? ஒரு ஆத்மா உன் வீட்டு வாசலில் நின்று கொண்டு உன்னை பார்த்து கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறது பிள்ளையே. உன் வேதனைகளை பார்த்து கண்ணீர் விடுகிறது. உன் நல்ல மனதிற்கா இந்த சூழ்நிலை என்று கண்ணீர் விடுகிறது. என்னால் ஏதேனும் உனக்கு செய்துவிட முடியாதா என்று வீட்டு வாசலில் நின்று உன்னை பார்த்து கண்ணீர் விடுகிறது. யார் தாயே? என் மீது இரக்கம் காட்டும் அந்த ஆத்மா யார் தாயே என்று கேட்கிறாயா குழந்தையே? தங்கமே, அந்த உயிர் அந்த உடலை விட்டு பிரியும் நேரத்தில், பிரிந்த மாத்திரத்தில் நீ ஒரு வார்த்தை சொன்னாய். நான் இருக்கிறேனே, நீ போய்விட்டாயா?
என்னுடைய ஆயுஷையும் உனக்கு கொடுத்திருக்கலாமே என்ற வார்த்தையை நீ சொன்னாய். நீ போய்விட்டாய், நான் என்ன செய்வேன் என்ற வார்த்தையை நீ சொன்னாய். அந்த ஒரு ஆத்மாக்காக நீ பட்ட கண்ணீரும் வேதனைக்கும் அளவே இல்லாமல் இருந்தது. நினைத்து 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 வாடினாய் அந்த ஆத்மாவை நினைத்து. ஐயோ, நான் என்ன செய்வேன், எப்படி இருப்பேன், இந்த சூழலில் நான் எப்படி இருப்பேன், நீ இல்லாமல் எப்படி வாழ கற்றுக்கொள்வேன் நான்? இப்படிப்பட்டவர்களுக்கு மத்தியில் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று எப்படி தெரிவேன் நான்? எப்படி புரிந்து கொள்வேன் நான்? நடிப்பு, அருமையான நடிப்பை காட்டிக் கொண்டிருக்கிறார்களே இந்த சொந்த பந்தங்கள். இதில் நல்லவர்களையும் கெட்டவர்களையும் நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? எப்படி நான் வாழ்வேன்? இவர்களிடமிருந்து எப்படி வாழ்ந்து நான் வெற்றி பெறுவேன்? இப்படியெல்லாம் விதியை நினைத்து நினைத்து அந்த துக்க இடத்தில் நீ அழுதாய். அந்த ஆத்மாவை நினைத்து நீ அழுதாய். அந்த ஆத்மா இதை அனைத்தையும் உன் அருகில் நின்று பார்த்தது தங்கமே. ஒரு போதும் அது உன்னை விட்டு பிளகாமல் உன்னோடுதான் இருக்கிறது இன்று முதல். அணு அணுவாய் நீ செய்வதையும் நீ அழுவதையும் துடிப்பதையும் பார்த்து கொண்டு என்னால் என்ன செய்ய முடியும், என்னால் என்ன செய்ய முடியும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறது உன் வீட்டு வாசலில் நின்று. தங்கமே, ஆத்மாவிற்கு உன்னுடைய கண்ணீர் உன் வேதனை இத்தனையும் தெரியும் போது இந்த தாய்க்கு தெரியாமல் போய்விடுமா பிள்ளையே? காலம் கனிந்து விட்டது தங்கமே. இனி யாராலும் எதையும் உனக்கு தடுத்து நிறுத்த முடியாது பிள்ளையே. தீயவர்களை அழிப்பேன், தீய சக்திகளை அழிப்பேன். உனக்குண்டானது உன்னிடம் வந்து சேரும். உனக்குண்டானது உன்னிடம் வந்து சேரும். உன்னை சுற்றியும் வளையமிட்டு உன்னை பாதுகாப்பேன். நான் சொல்கிறேன் என்பதற்காக நீ நம்ப வேண்டாம். இனி அடுத்து 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 என்று உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் நல்ல காரியத்தை பார்த்தவுடன் தாயே என்று என்னை அழை. உன் அருகில் நிற்கிறேன் பிள்ளையே என்று கூறுவேன். என்றும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன். என் அன்பு பிள்ளை, இரக்க குணமுள்ள பிள்ளை, அழகான மனம் கொண்ட என் பிள்ளை, யாருக்கும் எந்த துரோகமும் நினைக்காத என் குழந்தையை விட்டு விடுவேனா? விடமாட்டேன். உன்னோடு நான் இருப்பேன். உன்னை நினைத்து உன் வாசலில் நின்று அழுது கொண்டிருக்கும் அந்த ஆன்மாவுக்கு நன்றி சொல். வணங்கு, கையெடுத்து வணங்கு. அந்த ஆத்மாவை மனதார நினைத்து உனக்கு வேண்டியதை சொல். அந்த ஆத்மா உனக்காக போராடும். உனக்காக போராடி வென்று கொடுக்கும். தங்கமே, உன் நல்ல மனதிற்கு நடப்பதெல்லாம் நல்லதாக நடக்கும் பிள்ளையே. உன் எதிரி அழிவான் என் தங்கமே. உன் கெட்ட நேரம் போய்விட்டது பிள்ளையே. வெற்றி உனக்கு கிடைக்கப் போகிறது பிள்ளையே. நீ எதிர்பார்த்த காரியம் உன் கை வந்து சேரப்போகிறது பிள்ளையே. இது சத்தியம் என் தங்கமே. நம்பிக்கையோடு நான் சொல்லும் வாக்கு 100க்கு 100 உண்மை நடக்கப் போகிறது, நடக்கும் என்று நம்பும் என் பிள்ளை, நம்பிக்கையோடு இந்த தாய்க்கு காணிக்கை அனுப்பு. காணிக்கை கேட்கிறேன், கொடுத்து கொண்டே இருப்பதா என்று மனம் கலங்காதே. நீ கொடுக்கும் ஒவ்வொரு காணிக்கையும் உனக்கு பல மடங்கு வந்து சேரும் பிள்ளையே. இது சத்தியம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து உங்களை தொந்தரவு செய்கிறேன்னு நினைக்க வேண்டாம். பொண்ணோட கல்யாணத்துக்கும் பொண்ணோட படிப்புக்கும் வாங்கின கடன் இப்போ அடைக்க முடியாமல் கொஞ்சம் சிரமத்தில் இருக்கேனா, முடிகிறவங்க எனக்கு உதவி செய்யுங்க. உங்ககிட்ட ஒரு மடிப்பிச்சையாக கேட்டுக்கிறேன். ஆத்தாவை நடுவில் வச்சு அம்மாவோட முன்னாடி நின்று உங்ககிட்ட இந்த வார்த்தையை நான் கேட்டுக்கிறேன்.
முடிஞ்சவங்க என்னை அந்த கடன் பாரத்திலிருந்து மீட்க முடிஞ்சவங்க எனக்கு உதவி செய்யுங்க.